வணக்கம். ராகவ விஷன் செய்திகளுக்காக செங்கேனி பழனி. விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு தரமற்ற மருந்துகளை கொள்முதல் செய்த வழக்கில் 6 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். வானூரில் மீன் தீவனம் தயாரிக்கும் தொழிற்சாலையை முற்றுகையிட்டு பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் ஆன்லைன் கேம் மோசடியில் ஈடுபட்ட திருநெல்வேலி இளைஞரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்துள்ளனர். திருக்காஞ்சி ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் கோயிலில் சண்முகநாதர் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு தரமற்ற மருந்துகளை கொள்முதல் செய்த வழக்கில் 6 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். புதுச்சேரி அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களில் கடந்த 2019ஆம் ஆண்டு கர்ப்பிணிகளுக்கு வழங்கப்பட்ட சத்து மாத்திரைகள், குழந்தைகளுக்கு வழங்கப்பட்ட விட்டமின் ஏ மருந்துகள் தரமற்று இருந்ததால் கர்ப்பிணிகள், குழந்தைகள் வாந்தி எடுத்து மயங்கின. உடனடியாக மருந்துகள் திரும்ப பெறப்பட்டு பரிசோதனை ஆய்வுகள் நடைபெற்றது. அதில் தரமற்ற மருந்துகள் விநியோகம் செய்தது தெரிய வந்தது. இது தொடர்பாக லஞ்ச ஒழிப்பு போலீசாருக்கு புகார் அளிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் 2023ஆம் ஆண்டு லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்தனர். அந்த விசாரணையில் சுகாதாரத்துறையின் தேசிய சுகாதார இயக்கத்தில் பணியாற்றிய நடராஜன் என்பவர் தன் மனைவி பத்மாவை தலைவராக கொண்ட பத்மஜோதி என்டர்பிரைசஸ் என்ற நிறுவனம் மூலம் தரமற்ற மருந்துகள் மற்றும் காலாவதி தேதி நெருங்கும் மருந்துகளை கொள்முதல் செய்து அரசு மருத்துவமனைக்கு விநியோகம் செய்ததும், இதனால் குழந்தைகள், கர்ப்பிணிகள் பாதிக்கப்பட்டது மற்றும் 45 லட்சம் ரூபாய் மோசடி செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து லஞ்ச ஒழிப்பு போலீசார் நடராஜன் மீது வழக்கு பதிவு செய்து நடராஜன் முன்ஜாமீன் கேட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அந்த மனு தள்ளுபடி ஆன நிலையில் நடராஜன் கடந்த பிப்ரவரி மாதம் கைது செய்யப்பட்டார். தொடர்ந்து விசாரணை மேற்கொண்ட லஞ்ச ஒழிப்பு போலீசார் அப்போதைய சுகாதாரத்துறை இயக்குனர் ஸ்ரீராமுலு அலுவலகத்திற்கு சென்று மருந்து கொள்முதல் தொடர்பான சில ஆவணங்களையும் கைப்பற்றினர். மேலும் மருந்து கொள்முதல் செய்ய வழங்கிய ஆணைகள், தரமற்ற சத்து மாத்திரை மருந்துகள் வாங்க பரிந்துரை செய்த டாக்டர்கள் கமிட்டி விவரங்கள் குறித்து தீவிர விசாரணை நடத்தினர். அந்த விசாரணையில் மருத்துவர்கள் கமிட்டியில் இடம்பெற்ற முன்னாள் மருத்துவ கண்காணிப்பாளர்கள் ராமன், மோகன்குமார், மருத்துவர் அல்லிராணி, மருந்து கம்பெனி உரிமையாளர் புனிதா மற்றும் மருந்தாளுநர்கள் மோகன், நந்தகுமார் ஆகியோருக்கு தொடர்பு இருப்பது தெரிய வந்தது. அதனை அடுத்து அவர்களை கைது செய்ய அதிகாரிகள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். வானூரில் மீன் தீவனம் தயாரிக்கும் தொழிற்சாலையை முற்றுகையிட்டு பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே பேராவூர் கிராமத்தில் 1500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த கிராமத்தில் கடந்த 1 வருடத்திற்கு முன்பு கோழி கழிவுகளை கொண்டு மீன் உணவு உற்பத்தி செய்யும் தொழிற்சாலை தொடங்கப்பட்டுள்ளது. இத்தொழிற்சாலையில் இருந்து வெளியேறும் புகையில் வாயு கலந்து துர்நாற்றம் வீசுகிறது. இந்த துர்நாற்றத்தை சுவாசிக்கும் பொதுமக்கள் உடனடியாக தலைவலி, மூச்சு இரைத்தல் உள்ளிட்ட பல்வேறு உடல் உபாதைகளுக்கு ஆளாகின்றனர். மேலும் இந்த தொழிற்சாலைகளுக்கு அருகிலேயே தனியார் பள்ளி ஒன்று உள்ளது. இப்பள்ளியில் வாயு கலந்த துர்நாற்றம் வீசுவதால் அங்கு கல்வி பயிலும் மாணவ மாணவிகள், ஆசிரியர்கள் ஆகியோரும் மிகுந்த அவதி அடைகின்றனர். இதுகுறித்து துறை சார்ந்த அதிகாரிகளிடம் பலமுறை மனு அளித்தும் நடவடிக்கை எடுக்காததால் ஆத்திரமடைந்த கிராம பொதுமக்கள் ஊராட்சி மன்ற தலைவர் தமிழ்ச்செல்வி தலைமையில் துர்நாற்றம் வீசும் தொழிற்சாலையை முற்றுகையிட சென்றனர். அப்போது தொழிற்சாலைக்கு அருகே நெருங்க அதிகப்படியான துர்நாற்றம் வீசியதால் முகத்தை மூடியவாறு தொழிற்சாலையின் வாயில் முன்பு நின்று கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த கிளியனூர் காவல்துறையினர் அவர்களிடம் மாவட்ட நிர்வாகத்திடம் மனுவை வழங்கி நடவடிக்கை மேற்கொள்ள வழிவகை செய்து கொள்ளுமாறு கூறி அங்கிருந்து அனுப்பி வைத்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் ஆன்லைன் கேம் மோசடியில் ஈடுபட்ட திருநெல்வேலி இளைஞரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்துள்ளனர். புதுச்சேரியை சேர்ந்த வினோதன் என்பவரை இன்ஸ்டாகிராம் மூலம் தொடர்பு கொண்ட மர்ம நபர் ஆன்லைன் கேம் விளையாட்டில் பணம் முதலீடு செய்தால் இரட்டிப்பு லாபம் தருவதாக கூறியுள்ளார். இதனை நம்பி வினோதன் மர்ம நபருக்கு பல்வேறு தவணைகளாக 3,60,000 ரூபாய் முதலீடு செய்து ஆன்லைன் கேம் விளையாடியுள்ளார். ஆனால் மர்ம நபர் தெரிவித்தபடி லாப பணம் எதுவும் அவருக்கு வரவில்லை. மேலும் அவரது கணக்கு முடக்கப்பட்டது. இதுகுறித்து வினோதன் அளித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தினர். அதில் மோசடி செய்யப்பட்ட பணம் 1,50,000 ரூபாய் திருநெல்வேலியை சேர்ந்த சுதர்சன் என்பவரது வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. மேலும் அந்த வங்கி கணக்கில் 6 மாதத்திற்குள் 1.35 கோடி ரூபாய் வரை பண பரிவர்த்தனை நடந்திருப்பது தெரிய வந்தது. இதனை அடுத்து சைபர் கிரைம் போலீசார் திருநெல்வேலிக்கு சென்று சுதர்சனை கைது செய்து
புதுச்சேரி அழைத்து வந்தனர். பின் அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் இன்ஸ்டாகிராமில் போலியாக கணக்கு தொடங்கி ஆன்லைன் கேம் மூலம் பணம் இரட்டிப்பாக்கும் விளையாட்டு குறித்த விளம்பரத்தை வெளியிட்டு 13 பேரை ஏமாற்றியது தெரிய வந்தது. மேலும் அவரிடமிருந்து மொபைல், ஏடிஎம் கார்டு ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டு புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். திருக்காஞ்சி ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் கோயிலில் சண்முகநாதர் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. காசிக்கு வீசம் மிகுந்த திருக்காஞ்சி அருள்மிகு காமாட்சி மீனாட்சி உடனுரை ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் ஆலயத்தில் எழுந்தருளி அருள்பாலிக்கின்ற அருள்மிகு வள்ளி தெய்வானை சண்முகநாதருக்கு கந்தசஷ்டி சூரசம்ஹாரம் விழா கடந்த 22ஆம் தேதி விநாயகர் வழிபாடுகளுடன் தொடங்கி தினந்தோறும் முருகப்பெருமான் சந்நிதியில் அபிஷேக ஆராதனையும் கந்தசஷ்டி கவச பாராயணமும் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அதன் தொடர்ச்சியாக நேற்று முன்தினம் சூரசம்ஹார பெருவிழா சங்கரனாபரணி நதிக்கரையில் நடைபெற்ற நிலையில் நேற்று திருக்கல்யாண வைபவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. திருக்கல்யாண உற்சவத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு முருகப்பெருமானை தரிசனம் செய்தார்கள். இந்நிகழ்ச்சியில் உபயதாரர் வினோத் ஜோதி குடும்பத்தினர் கலந்து கொண்டு விழாவிற்கான ஏற்பாடுகளை வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். விழாவில் திருக்காஞ்சி மோகன் மற்றும் நடராஜன் உட்பட ஊர் பெரியவர்கள், முக்கிய பிரமுகர்கள், பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய சிறப்பு அதிகாரி சரவணன், ஆலய தலைமை அர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியார், திருக்காஞ்சி கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர். நிகழ்ச்சியின் நிறைவில் திருக்கல்யாண உற்சவத்தில் கலந்து கொண்ட சுமார் 1400க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு அறுசுவை அன்னதானம் வழங்கப்பட்டது. ஆசிய அளவிலான கயிறு இழுக்கும் போட்டியில் தங்கப்பதக்கம் வென்ற புதுச்சேரி வீரருக்கு முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா ஆகியோர் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கடந்த 24ஆம் தேதி முதல் 26ஆம் தேதி வரை 3 நாட்கள் மலேசிய நாட்டில் ஆசிய அளவிலான ஆடவர் மற்றும் மகளிர் அணிகளுக்கான கயிறு இழுக்கும் போட்டிகள் நடைபெற்றது. மொத்தம் 12 நாடுகளை சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் கலந்து கொண்ட இப்போட்டியில் புதுச்சேரி மாநிலத்தை சேர்ந்த விளையாட்டு வீரர்கள் வெங்கடேசன், அஜய் பிரசாத், குரு பிரசாத் மற்றும் வீராங்கனை ஜெயக்குமாரி ஆகியோரும் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் சார்பில் பங்கேற்று விளையாடினர். இந்நிலையில் 23 வயதிற்கு உட்பட்டவர்களுக்கான பிரிவில் இந்திய ஆடவர் அணி தங்கப்பதக்கமும் 23 வயதிற்கு உட்பட்டவர்களுக்கான இருபாலர் அணி வெண்கலப் பதக்கமும் வென்று சாதனை படைத்தது. இந்த இரு அணிகளிலும் புதுச்சேரி வீரர் குரு பிரசாத் விளையாடி இந்திய அணியின் வெற்றிக்காக உறுதுணையாக இருந்தார். தங்கம் மற்றும் வெண்கல பதக்கங்களை பெற்று இந்திய நாட்டிற்கும் புதுச்சேரி மாநிலத்திற்கும் பெருமை சேர்த்துள்ளார். பதக்கம் வென்ற வீரர் குரு பிரசாத் மற்றும் சக வீரர்கள் இன்று சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் புதுச்சேரி மாநில கயிறு இழுக்கும் சங்கத்தின் தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா ஆகியோரை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். தொடர்ந்து முதலமைச்சர் ரங்கசாமி வீரர் குரு பிரசாத்திற்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். முன்னதாக லப்போர்த் வீதியில் உள்ள திமுக தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா தலைமையில் திமுக நிர்வாகிகள் வீரர் குரு பிரசாத்திற்கு வாழ்த்து தெரிவித்தனர். ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குநராக பணியாற்றிய இளங்கோவனை காத்திருப்பு பட்டியலில் வைத்திருப்பது கடும் விமர்சனங்களை எழுப்பியுள்ளது. புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநராக இளங்கோவன் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு பதவியேற்றார். புதுச்சேரி வரலாற்றில் முதல் முறையாக முதலமைச்சர் ரங்கசாமி வழிகாட்டுதலின்படி சிறப்பு கூறு நிதியை தொடர்ந்து 2 ஆண்டுகள் முழுமையாக செலவு செய்து சாதனை படைத்ததுடன் அரசு துறைகளில் முன்மாதிரி துறையாக ஆதி திராவிடர் நலத்துறையை கொண்டு வந்தார். கடந்த 2 ஆண்டுகளில் பல்வேறு புதிய திட்டங்களை கொண்டு வந்ததுடன் சிறப்பாக செயல்பட்டு வந்த இயக்குனர் இளங்கோவனுக்கு மாற்றாக வேறு ஒரு அதிகாரியை கடந்த 2 மாதத்திற்கு முன்பு அரசு அறிவித்தது. இதனை அடுத்து அரசு துறைகளில் பணியாற்றும் பிசிஎஸ் அதிகாரிகள் அதிரடியாக பல்வேறு துறைக்கு பணியிட மாற்றம் செய்யப்பட்ட நிலையில் ஆதி திராவிடர் நலத்துறை இயக்குனர் இளங்கோவன் மட்டும் காத்திருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டார். இளங்கோவனின் அதீத வளர்ச்சி உயர் அதிகாரிகள் மற்றும் ஆட்சியாளர்களில் ஒரு சிலருக்கு எரிச்சலை ஏற்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதனால் திட்டமிட்டு அவருக்கு பதவி வழங்காமல் கடந்த 2 மாதமாக அலைகழிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மேலும் அவர் அட்டவணை இனத்தை சேர்ந்தவர் என்பதால் அதிகாரிகளும் ஆட்சியாளர்களில் ஒரு சிலரும் கூட்டு சேர்ந்து அவருக்கு பதவி வழங்காமல் திட்டமிட்டு செயல்படுவதாக அரசு வட்டாரத்தில் பேசப்படுகிறது. அதிகாரிகள் வேலை செய்வதில்லை என ஒவ்வொரு மேடையிலும் புலம்பும் ஆட்சியாளர்கள் சிறப்பாக செயல்படும் அதிகாரிகளை சாதி ரீதியான கண்ணோட்டத்தில் பார்ப்பதோடு அவர்களை பழிவாங்கும் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. லாஸ்பேட்டையில் சிமெண்ட் சாலை மற்றும்
கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் தொடங்கி வைத்தார். லாஸ்பேட்டை தொகுதியில் தொடர்ந்து அடிப்படை பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக நிறைவேற்றி வருகிறார் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன். அந்த வகையில் தொகுதிக்கு உட்பட்ட செண்பக விநாயகர் கோவில் தெருவில் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து 48,000 ரூபாய் செலவில் உழவர்கரை நகராட்சி மூலம் சிமெண்ட் சாலை மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் கலந்து கொண்டு பணிகளை தொடக்கி வைத்தார். மேலும் நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள், ஊர் பொதுமக்கள், மகளிர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஃபீட்பேக் ஃபவுண்டேஷன் சார்பில் கழிவுப் பொருட்களில் இருந்து கலை பொருட்களை தயாரிப்பதற்கான போட்டி மற்றும் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி உள்ளாட்சித்துறை மற்றும் புதுச்சேரி நகராட்சியின் தலைமையில் கோத்ரேஜ் நுகர்வோர் தயாரிப்புகள் லிமிடெடின் சமூக பொறுப்புணர்வு ஆதரவுடன் குடிமக்களின் ஈடுபாடு மற்றும் முழுமையான கழிவு மேலாண்மை தீர்வுகள் மூலம் குப்பை கிடங்கின் சுமையை குறைக்க ஃபீட்பேக் ஃபவுண்டேஷன் ஒருங்கிணைந்த திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இம்முயற்சியின் ஒரு பகுதியாக ஃபீட்பேக் ஃபவுண்டேஷன் சார்பில் புதுச்சேரி நகராட்சி பெருந்தலைவர் காமராஜர் உயர்நிலைப்பள்ளி இணைந்து பள்ளி மாணவர்களுக்கான கலைத்திறனை ஊக்குவிக்கும் பட்சத்தில் கழிவுப் பொருட்களில் இருந்து கலைப்பொருட்களை உருவாக்கும் திறன் போட்டி நடைபெற்றது. இதில் 75 மாணவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு கலைப்பொருட்களை உருவாக்கி பங்கேற்றனர். இதன் தொடர்ச்சியாக பள்ளி நிர்வாகம் ஃபீட்பேக் ஃபவுண்டேஷன் இணைந்து 3 முத்தமிழ் பரிசுகளை தேர்ந்தெடுத்தது. பரிசளிப்பு விழா இன்று பள்ளியில் நடைபெற்றது. இதில் பரிசு பெற்ற மாணவர்களுக்கு பள்ளி தலைமை ஆசிரியர் சொக்கலிங்கம் சிவகுமார் மற்றும் கலை ஆசிரியர் வானதி அவர்கள் தலைமையில் பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் சுமார் 250 மாணவர்கள், நகராட்சி அதிகாரிகள், சேகர், ஃபீட்பேக் ஃபவுண்டேஷன் பணியாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இத்தகைய போட்டி நடைபெறுவதன் மூலம் குப்பையில்லா புதுச்சேரி நகராட்சியை உருவாக்குவதில் மிக முக்கிய பங்கு வகிக்கும் என்பதை மாணவர்கள் தங்கள் கருத்தில் நிலையாக உள்ளனர். மயிலம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் திருக்கல்யாண உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்த மயிலம் ஸ்ரீ வள்ளி தெய்வயானை சமேத சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் கந்தசஷ்டி பெருவிழா காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் துவங்கியது. கந்தசஷ்டி கவச பெருவிழாவின் 6ஆம் நாள் உற்சவத்தை முன்னிட்டு ஆறுமுகசாமி தங்க கவசத்தில் வெள்ளை பட்டுடுத்தி வேல் மற்றும் சேவல் கொடியுடன் வள்ளி மயில் வாகனத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார். ஆறுமுக சுவாமி சூரபத்மனை நேற்று போர்க்களத்தில் வதம் செய்தார். இதனைத் தொடர்ந்து இன்று 7ஆம் நாள் நிகழ்ச்சியான திருக்கல்யாண வைபவம் 20ஆம் பட்ட ஸ்ரீலஸ்ரீ சிவஞான பாலையா சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது. மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஆறுமுக சுவாமி வள்ளி தேவியானை சமேதராய் வெள்ளை பட்டாடை உடுத்தி புது மாப்பிள்ளை கோலத்தில் கோவில் உட்பிரகாரம் வலம் வந்து நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து கோயில் திருமண மண்டபத்தில் சுவாமி திருமண வைபவம் சிவாச்சாரியார்கள் மந்திரங்கள் ஓத மங்களனான் அணிவிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருமண வைபவத்தில் பங்கேற்ற பெண்களுக்கு மஞ்சள் கயிறு வளையல் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணி உள்நோக்கத்தோடு செய்யப்பட்டுள்ளதாக மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா குற்றம் சாட்டியுள்ளார். சட்டமன்ற தேர்தல் வர 5 மாதங்களே உள்ள நிலையில் அவசர கதியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணி உள்நோக்கத்தோடு தொடங்கப்பட்டுள்ளதாக புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளது. இதுகுறித்து காங்கிரஸ் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா, வாக்கு திருட்டு குறித்து தேர்தல் ஆணையத்திற்கு ராகுல் காந்தி பல்வேறு கேள்விகளை எழுப்பி வருகிறார். இதற்கு தேர்தல் ஆணையம் பதிலளிக்காத நிலையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் தேர்தல் வர 5 மாதங்களே உள்ள நிலையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த பணி குறுகிய காலத்தில் மேற்கொள்வதில் உள்நோக்கம் உள்ளது என்றும் இதனை ஒருபோதும் காங்கிரஸ் கட்சி ஏற்றுக்கொள்ளாது என்றும் கண்டனம் தெரிவித்தார். வாக்கு திருட்டை தடுப்பதற்கு பிரத்யேகமாக செயலி உருவாக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர், வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க இருப்பிட சான்று அவசியம் என்பதை தேர்தல் ஆணையம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். மத்தியில் ஆளும் பிஜேபி அரசு நடமாடும் வாக்காளர்களை உருவாக்கி 5 வருடங்களில் 10 மாநிலங்களில் வாக்கு செலுத்தி தங்களுக்கு வேண்டியவர்களை வெற்றி பெற செய்துள்ளனர் என்று குற்றம் சாட்டிய நிஷா, இதேபோன்று புதுச்சேரியில் வெளிமாநில வாக்காளர்களை வாக்காளர் பட்டியலில் சேர்க்கும் பணியை பிஜேபியினர் தொடங்கியுள்ளதாக குற்றம் சாட்டினார். பேட்டியின் போது புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் துணைத் தலைவி ஜெயலட்சுமி உள்ளிட்ட நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம்: 1 கிராம் தங்கம் 11,145 ரூபாய். 1 சவரன் தங்கம் 89,160 ரூபாய். 10 கிராம் வெள்ளி 1,630 ரூபாய்.
மீண்டும் முக்கிய செய்திகள். புதுச்சேரி அரசு மருத்துவமனைக்கு தரமற்ற மருந்துகளை கொள்முதல் செய்த வழக்கில் 6 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். வானூரில் மீன் தீவனம் தயாரிக்கும் தொழிற்சாலையை முற்றுகையிட்டு பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் ஆன்லைன் கேம் மோசடியில் ஈடுபட்ட திருநெல்வேலி இளைஞரை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்துள்ளனர். திருக்காஞ்சி ஸ்ரீ கங்கை வராக நதீஸ்வரர் கோயிலில் சண்முகநாதர் திருக்கல்யாண உற்சவம் நடைபெற்றது. இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.